நேற்றுனே அதே மாரி இன்னொரு பெரிய விஷயத்த நம்ம மீடியா பெருசாக்கினது. அண்ணாமலை அவர்கள் என்னுடைய தொகுதிக்குண்டான பொறுப்பாளர் பதவியிலேருந்து நான் வந்து ராஜினாமா பண்றதா என்னோட மாநில தலைவர்ட்ட குடுத்துருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு. உடனே மீடியா முழுவதும் ஒரு 4 மணி நேரம் இத கொளுத்தி போட்ட மாரி, அண்ணாமலை பதவியிலிருந்து ராஜினாமா, அண்ணாமலை ராஜினாமா, அண்ணாமலைக்கு நெருடல் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டு உருட்டிட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க அண்ணாமலையோட இந்த என்ன ஸ்டெப்ப? பிரச்சனைன்னா, அண்ணாமலை என்ன செய்வாரு, ஏது செய்வாருன்னு யாருக்கும் தெரியாது. "அண்ணே, நான் தனி மனிதன்ண்ணே. நான் வந்து தனியா" இப்படிலாம் உருட்டுனதுனால தான், அது ஈஸியா போயிடுது. ரீச் ஆயிருது. கட்சிய மீறி யாரும் இல்லன்னு நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் பதிவு பண்றேன். நீங்க எல்லா கள்ளு குடிச்சிட்டு, திருந்திட்டேன். இனிமேல் நான் கரெக்ட்டா இருப்பேன்னு சொல்ட்டு, பனை மரத்துக்கு கீழ போய் நின்னு பால் குடிச்சீங்கன்னா, "பாத்தியா மறுபடியும் ஆரம்பிச்சுட்டான்ற" மாரி வரும். ஆமா. அதனால நேத்து அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட்ல, "நான் சென்னையில இருப்பேன். எல்லாரையும் பார்ப்பேன், இது பண்ணுவேன், வெளியூர்லாம் சுத்துவேன். எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல. ரொம்ப சீரியஸா இருக்கு. டயாலிசிஸ் பண்ற மாரி இருக்கு. நான் கூட இருக்கணும்னு நெனைக்கிறேன். அதனால நானு இங்கேயே கோயம்புத்தூர்லயே இருக்கிறேன்னு நெனைக்கிறேன். அதனால நான் அவங்களுக்கு சொல்லிட்டேன். என் நிலைமைய அவங்க உணர்ந்துட்டாங்க. அதே நேரம் இங்க பொதுக்கூட்டங்கள், மற்ற விஷயங்கள் என்னென்ன இதுவோ, அது கட்சி என்ன சொல்லுதோ நான் செய்ய போறேன்றாரு. இதுல எங்க தப்பு வருது? ம். இத தூக்கிக்கிட்டு இவரு சொன்னோனே அந்த குழுவே கலைச்சுட்டாங்க. ம். மொத்த குழுவும் கலைச்சுட்டாங்க. அது அதுக்கு அடுத்தது. இவரு செம கோவம் வந்துச்சு இவருக்கு. "என்ன எழவு உங்களுக்கு பிரச்சனை?" அப்படி இப்படின்னு. அந்த அளவுக்கு அவருக்கு நைனா நாகேந்திரன் நேத்து போட்டு வச்சு செஞ்சாரு. அதனால எது நடந்தாலும் இது அதுல தவிர்த்திருந்துங்களாமா அண்ணாமலை அவர்கள்? யாரு? இது பத்திரிக்கையாளர் சந்திப்புல சொல்ல வேண்டிய விஷயமாண்ணா இது? அததான் அண்ணாமலைட்ட அதெல்லாம் ஒரு சிக்கல்லாம் இருக்கு. என்ன பண்றது? கூட்டணிக்கு எதிரான செயல்பாடுகள் எதுவும் மீண்டும் கையில் எடுப்பாரா? தாவேகா கூட கூட்டணி வைக்க போறான்ற அளவுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க சொல்ட்டானுங்க. இன்னைக்கு. எது நடந்தாலும் தாவேகா. கண்டிப்பா.